மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள புகழ்பெற்ற ஹெர்மிடேஜ் அருங்காட்சியகத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் வரவேற்றார். உலகின் மிகவும் மதிப்புமிக்க அருங்காட்சியகங்களில் ஒன்றான இந்த அருங்காட்சியகத்திற்கு ஆட்சியாளரின் வருகை இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான நட்புறவுக்கு ரஷ்ய கூட்டமைப்பு அளிக்கும் மிக உயர்ந்த மதிப்பை பிரதிபலிக்கிறது என்று சுல்தான் இப்ராஹிமின் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. 1755 ஆண்டு நிறுவப்பட்ட இந்த அருங்காட்சியகம் உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான கலை மற்றும் கலாச்சார அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இதில் 3 மில்லியனுக்கும் அதிகமான கலை மற்றும் கலைப்பொருட்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இக்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள உலகத்தரம் வாய்ந்த கலை படைப்புகளின் வரலாற்று சிறப்புமிக்க தொகுப்பின் ஒரு பகுதியை அதிபர் புடினுடன் சேர்ந்து மாட்சிமை தங்கிய மாமன்னர் பார்வையிட்டார். புடினின் அழைப்பின் பேரில் சுல்தான் இப்ராஹிம் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு தனது முதல் வருகையை மேற்கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.